ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. அம்மா அம்மா, என்ன இதை நம்மளை பார்த்துட்டே அம்மா அம்மான்னு கத்திட்டு கிடக்குறா? ஒருவேளை லூசா இருப்பாளோ? அம்மா வாரேன். ஓஹோ, நம்மள இல்லையா? மாமியாரையா? முட்டை கண்ணி, நல்ல முட்டை கண்ணை வச்சிருக்கிறா. யாரா இருப்பா இவ? வீட்டு வாசல் நின்றுட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறா. என்னவா இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு என்ன ஏழ்றைய கூட்ட போறாங்கன்னு தெரியலையே. பார்க்கலாம். ஏண்டி வந்தது வராதுமா வீட்டு வாசல் நீ ஏழை விட்டுட்டு கிடக்குற? உள்ள வர மாட்டியா? என்ன புதுசா வந்தது வராதுமா எம்மன் வாசல்லே கத்திக்கிட்டு நிக்கிறவ. ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதாம்மா? சொன்னாதானே தெரியும். வந்தது வராதமா தயட்டக்கன்னு குச்சிட்டு கிடக்குற. என்ன விஷயம் சொல்லு. முதல்ல உள்ள வா, பேசிக்கலாம். சரி வரதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் புதுசா வந்த ஓ மருமகளா? எட்டி மெதுவா பேசிட்டி, பைய பேசிட்டி, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. நீ பாட்டுக்கு பேசிட்டு கிடக்குற வீட்டுக்கு வாசல் நின்னுகிட்டு. எதுக்கு இப்படி கத்தி ஏழை விட்டுட்டு கிடக்குற? ஆமா அக்கம் பக்கத்துல யாருக்கும் தெரியாது. கம்முக்கமா வச்சிருக்கிறேன். அமைதியா பேசு. அம்மா, உனக்கு அறிவுங்கிறது இருக்கா இல்லையாம்மா? எத்தனை நாளைக்குமா மூடி வைப்ப? ஊர் உலகத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? அவன் பாட்டுக்கு என் நிலைமையை பற்றி யோசிக்காம அவன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கணும். பண்ணதுக்கு அப்புறமாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கணும். எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆக போகுது. இன்னும் வந்து பதிலும் சொல்ல, ஒன்றும் சொல்ல. ஊர் உலகத்தில் அக்கம் பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் மாமியாருக்கு அதுக்கு வேற வந்துருச்சு. அது வேற வானத்துக்கு பூமிக்கு குதின்னு குதிச்சுட்டு கிடக்குது. என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. எட்டி பேசிக்கலான்ட்டு இங்கனையே நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கணுமா? உள்ள வர ஐடியாவே இல்லையா உனக்கு? ஓ, அப்ப இப்ப கூட உனக்கு ஊர் உலகத்தை பத்தி வந்துட்டு தான் கவலை. என்னைய பத்தி உனக்கு கவலை இல்ல. பெத்த பொண்ணை பத்தி உனக்கு ஒரு கவலையும் இல்ல. ஓ, அவரோட தங்கச்சியா? இது தெரியாம போச்சு. அதான் இந்த முடிச்சு முறைச்சிட்டு கிடந்தாளா? என்னைய வச்சுக்கிட்டே இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 7:30 இருக்கு கன்ஃபார்ம். எம்மா, என் வீட்டுக்கார் நோன்றாரு. இப்ப கூட நீ வேவ பாக்குறதுக்கு அனுப்பி வச்சிருக்காவ. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு வந்து எனக்கு பதில் சொல்லு, நைட்டா ஃபோன் பண்ணி சொல்லுன்னு 1008 கேள்வி கேட்டு என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காவ. நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீ ஏன்னா ஒன்னும் பண்ணாத வைக்காத அப்படியே மூடி மறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. எத்தனை நாளைக்கு முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க முடியும் சொல்லு. இனி என்ன பண்ண சொல்லுது? அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு பொண்ணு இழுத்துட்டு வந்துட்டான். ஒரு நகை நட்டு கிடையாது, ஒரு பணங்காசு கிடையாது, சொந்தமா சொத்து சொகை எதுவும் கிடையாது. ஒண்ணும் இல்லையாம. நல்லா விசாரிச்சுட்டேன். நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. அதுக்கு சொந்தக்காரங்கன்னு ஒண்ணும் கிடையாது. சொந்தக்காரங்களை வச்சாது 10 காசு புடுங்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. நான் என்னடி பண்ணுவேன்? அம்மாவும் இல்லையாம, அப்பாவும் இல்லையாம, ஒரே ஒரு அக்கா தானாமா. அவளும் கல்யாணம் ஆகி வெளியூர்ல கிடக்குறாளாமா. இங்கிட்டலாம் வரமாட்டலாமா. என்னடி பண்ணட்டு நானே? சரி இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா? அவங்கள காப்பி போட்டு கொண்டு வர சொல்லு. எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஏய் வேதா, அவ சொல்றது காதுல விழுகுது இல்ல? போய் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஏற்கனவே இந்த மாமியாரு என்ன வேலைக்காரியா தான் பாக்குது. மருமகளா கொஞ்சம் கூட பாக்குறது இல்ல. இதுல இவ பொண்ணு வேற வந்துட்டாளா? இனி எனக்கு ஆட்டம் தான். என்ன ரொம்ப நேரமா என்ன பலமா யோசிச்சுட்டு கிடக்குற? போய் என் பொண்ணு சொன்ன மாதிரி காப்பி போட்டு கொண்டு வா. என் பொண்ணுக்கு சுகர் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், காப்பி தூள் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. உங்களுக்கு காப்பில சர்க்கரை போடட்டுமா வேணாமா? ஏம்மா, வந்து ஒரு வாரம் ஆச்சுங்குத, எந்த வேலை வெட்டியும் செய்யறது இல்லை போல. அதனாலதான் உனக்கு சர்க்கரை போடணுமா போடக்கூடாதுன்னு கூட இப்ப கேக்குறாங்க போல. வீட்டுக்கு வந்த மருமகளை வேலை வாங்காம சொகுசா வச்சிருக்கிற போல. ஏற்கனவே கொழுந்து விட்டு எரியற நெருப்புல இவ வேற எண்ணெய் வேற ஊத்துன்னு ஊத்துறாளே. ஆமா நீ சொல்றது சரிதான். எங்கிட்ட வேலை செய்யறா, எல்லா வேலையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்குது. ஏதோ 1 or 2 செய்யறா. காப்பி தண்ணி போடுவா, ஒரு நேரம் தூக்கலா போடுவா, ஒரு நேரம் கம்மியா போடுவா. எனக்கு அப்பப்ப சுகர் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும், அப்புறம் கம்மியாகிற மாதிரி தோணுமா. அப்பப்போ கூட குறைச்சலா கேட்பேன். அதனால அவ அப்படி கேட்கறான்னு நினைக்கிறேன். எனக்கு பாத்துக்கிறேன். போக எல்லா வேலையும் செய்ய வைக்கணும்.
நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த வீட்டுல. இப்போ அவங்கள வேலையை நிறுத்திட்டு மொத்த வேலையை என்கிட்ட தான் வாங்குது. 2 ஆள் வேலையை ஒரே மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுல வேலை வெட்டியே நான் செய்யறது இல்லையாம்மா. நல்லா இருக்குது கதை. ஏம்மா வந்ததே சொல்ல நினச்சா மறந்தே போயிட்டேன். ஒரு வாரமா துணியை துவைக்காமலே போட்டுட்டேனா, அது அங்கே போட்டால் என் மாமியார் தான் துவைக்கணும். அதுவும் இனி துவைச்சிட்டு போன்னு வேற சொன்னிச்சா. சரி எங்கிட்ட துவைக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். இவங்களை துவைக்க சொல்லிடு. அந்த ஒரு வாரம் துணி எடுத்து வச்சிருக்கிறேன், வண்டியில் எடுத்து வச்சிருக்கிறேன். அடிப்பாவி, ஓ மாமியார் வீட்டுல ஓ மாமியார் உன்னைய துவைக்க சொன்னா அதை டிமிக்கி கொடுக்கறதுக்காண்டி இங்க ஏன் தலை ஓட்ட வந்திருக்கிறியா நீனு? சரிதான், ஆரம்பமே அமோகமா ஆரம்பிச்சு வச்சிருக்காளே. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கிற? வெறிக்கு அவ ஒவ்வொரு வேலையா சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா எல்லா வேலையும் கை கால் மலைச்சு அதுவே செஞ்சிருமா? சரிங்கத்த, அந்த காப்பில சுகரு காப்பின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ரொம்ப நாள் அந்த பிங்க் கலர் டப்பால இருக்கிற காப்பி தூள் எதுக்குன்னு கேட்டேல்ல, அது ஹோட்டல் பிராண்ட் காப்பின்னு சொன்னல, அது இவளுக்கு தான் வாங்கி வச்சது. அந்த காப்பி தூளை போட்டு இவளுக்கு கொண்டு வா, எனக்கு காப்பி வேண்டாம். சரிங்க, மசம் நிக்காத போ. இது நான் வழக்கமாக குடிக்கிற காப்பி கப் இல்லையே, என் கப் எங்க? ஓ, அது வேற இருக்குது அம்மனிக்கு. அந்த கப்பு உன்னோட ஐட்டம் இல்ல, பரன் மேல கிடக்குது. அது மேல தூக்கி போட்டேன். 1 மாசம் நீ வெளியூருக்கு ஹாலிடேக்கு போனேல்ல, வெளிநாட்டை சுத்தி பாக்குறதுக்கு, அப்ப தூக்கி போட்டது. அதுக்கப்புறம் நான் நீ வீட்டு பக்கமே வரல, அதனால நான் எடுக்காமலே வச்சிருக்கிறேன். அதுல தூசி தட்டி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுல எடுத்து வைக்க சொல்லிடுறேன் அவட்ட. எப்பா தலையெல்லாம் சுத்துதுப்பா. ஒரு வேலையை முடிச்சுட்டு வரதுக்குள்ள 10 வேலை முடிவு பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து அதை வேற நான் செய்யணுமா? இன்னும் நான் துணியவே துவைக்கலையே. நாத்தனாருங்கிற பேர்ல ஒருத்தி வந்தாலும் வந்து 1 மணி நேரம் கூட ஆகல. ஊர்பட்ட வேலையை சொல்லிக்கிட்டு இருக்கா. 10 நாளைக்கு உன்னோட ஒரே நாள் செய்ய சொல்றா. ஐயோ, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறனே. எல்லாம் இந்த ராம கல்யாணம் பண்ணதுனால வந்த வேண. காப்பி ஆறிக்கிட்டு இருக்குது, குடிப்பியா மாட்டியா? இல்ல நீயே குடிக்கிறதுக்கு போட்டு வந்திருக்கிறியா? இல்லத்த, குடுக்கிறேன். காப்பியோட வாசனையே சரியில்லையே. காப்பி எப்படி போட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் காப்பி எப்படி போடுவாங்களோ அப்படிதான் நானும் போட்டேன். எல்லாரும் போட்டதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி போட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அவதான் அவ்வளவு தூரம் கேக்குறாள்ல, சொன்னா என்ன வாய் குறைஞ்சு போயிருமா இல்ல வாய்க்குள்ள ஏதாவது நுழைஞ்சு போயிருமா? நீ காப்பி போடுற வழக்கத்தெல்லாம் திருடி நாங்க ஒன்னும் தனியா காப்பி கடை வைக்க போறதில்ல. சொல்லு. முதல்ல ஸ்டவ் பத்த வச்சேன், பால் பாத்திரத்தை வச்சேன், பாலை ஊத்துனேன், தண்ணிய கொஞ்சமா கலந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, பால் பொங்குச்சு. பொங்கின பாலை எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்தி கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரையை தூவி விட்டு, நீங்க சொன்னீங்க இந்த ஹோட்டல் பிராண்ட் காப்பி தூள், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து 1 ஸ்பூன் மட்டும் கலந்து கொடுத்தேன். தப்பு தப்பு தப்பு. என்ன தப்பு? ஊர் உலகத்துல எப்படிதானே காப்பி போடுவாங்க? அதெல்லாம் சரிதான். என் பொண்ணுக்கு எப்படி காப்பி போடணும் உனக்கு தெரியாதா? சொல்லி கொடுமா, இப்படியே வச்சிருக்கிறாத. 1 வாரம் ஆச்சு, என்னத்தை தான் உங்க வீட்டுல வளர்த்தாங்கல்ல. உன்னையும் உங்க அம்மா உங்க வீட்டுல வளர்த்ததை விட எங்க வீட்டுல நல்லா தாண்டி வளர்த்திருக்காங்க. என்னடி முடங்கிட்டு கிடக்குற? ஒண்ணு இல்லத்த, வேற எப்படி காப்பி போடுவாவேன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ யோசிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். என் பொண்ணுக்கு 3 ஸ்பூன் சீனில பத்தாது. 6 ஸ்பூன் சீனி கூட 3 ஸ்பூனு காப்பி தூள் போடணும். போட்டு கொண்டு வா. அதான் அவ மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிட்டா.